தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதினா ரைஸ் எப்படி செய்கிறங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என் கையால் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கப்பால் ஒரு கப் நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் புதினாவை சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், 5 பாதாம் எடுத்திருக்கேன், ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு குக்கரில் 2 கரண்டி நெய் விட்டுருக்கேன். அதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் மஞ்சள், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் கல் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குக்கரில் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டு செஞ்சுட்டு நம்ம சாதம் வடித்ததை இதோட சேர்த்து கலந்தோம்னா ரெடி ஆகிடும் புதினா ரைஸு. நல்லா வதங்கிருச்சு. நான் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா ரைஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். என்னோடய குக்கரில் 4 விசில் வந்தால் போதும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாலு விசில் வந்தாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் போயாச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான புதினா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சுவையில் நம்மளோட புதினா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.